அவர் துரைமுருகனுக்கே இப்போ வேல்யூ கிடையாது சார் டிஎம்கேல. அவர் சொல்கிறதே அவர் கேட்க மாட்டார். ஸ்டாலின் அவர் இண்டிபெண்ட்டாக முடிவு பண்ணுறாரு, அவர் அப்சர்வ் பண்ணுறாரு, அவர் முடிவு பண்ணுறாரு. தன் கையை விட்டு அதிகாரம் போனோம்னா அதை மீட்டெடுக்கிற ஒரு அப்பாவுடைய பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். அது இவர் தலைவராக இருக்கார், இவர் கொடுக்க மாட்டேங்கிறார். நான் தான் தலைவர்ன்றாரு, மன்னிப்பு கேட்குறாரு. ஒரு தலைவராக இருந்து உங்கள் கட்டளை நிறைவேற்றினாலாம் சொல்கிறாரு, மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. அப்பவும் ராமதாஸ் அவர்கள் வந்து மனம் ஒரு மாறுற மாதிரி தெரியல. உங்களோட ஒய்ஃபை நீங்கள் கூப்பிட்டு வந்து அடுத்து அரசியலில் கொண்டு வரீங்க, அந்த வேட்பாளரை நிற்க வைக்கிறீங்க. ஏன் உங்கள் சிஸ்டரோட பையனை கொடுத்தா? திமுகவில் கதவு க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார். அவங்க பாமகவோட கதவு க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பாமகவுக்கு அவங்க வந்து அவங்க முதல் 19 ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 10.5 ஏடிஎம்கே கொடுத்தாங்கன்னு ஏடிஎம்கேயோட சேர்ந்தாங்க 21. அதுவே வந்து ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை சரியா. அதிமுக வன்னியர்ஸே வந்து பாமக வன்னியர்ஸுக்கு போடல. விஜய்க்கு என்ன சார் ரோல் இருக்குது நேஷனல் லெவலில் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தாலும் யார் ஃபைட் பண்ணுவாங்க? காங்கிரஸ் தானே ஃபைட் பண்ணணும். ரீஜனல் லெவலில் பண்ணால் யார் பண்ணுவாங்க? திமுக தானே பண்ணணும். தமிழ்நாட்டை வஞ்சிக்காதேன்னு போராட்டம் நடத்தலாமே, ஏன் மத்திய அரசு இது பேசாமல் இருக்கீங்க? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் தான் திரும்ப சொல்கிறாரு. பாஜகவோட அஜெண்டாவை நிறைவேற்றத்துக்கு சினிமா ஹீரோக்களை இறக்கி விட்றாங்கன்னு சொல்கிறாரு. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கடன்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் முன்னிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திமுக மீது அன்புமணி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திமுக தான் எங்களை பிரிக்க பார்க்குது, பாமகவை உடைக்க பார்க்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்றாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது பாமகவில் நடந்திருக்கிற இந்த பிரச்சனைகள்ன்றது வந்து நிச்சயமாக ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு பிரச்சனை. இது தன் கையை விட்டு அதிகாரம் போனோம்னா அதை மீட்டெடுக்கிற ஒரு அப்பாவுடைய பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். அது இவர் தலைவராக இருக்கார், இவர் கொடுக்க மாட்டேங்கிறார். நான் தான் தலைவர்ன்றாரு, மன்னிப்பு கேட்குறாரு. ஒரு தலைவராக இருந்து உங்கள் கட்டளை நிறைவேற்றினாலாம் சொல்கிறாரு, மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. அப்பவும் ராமதாஸ் அவர்கள் வந்து மனம் ஒரு மாறுற மாதிரி தெரியல. இன்னி வரையும் மாறல, இந்த நிமிஷம் வரையும் மாறல. மன்னிப்பு கேட்குறாரு தவிர கட்டளையிடங்கள் தலைவராக அதான் நீங்கள் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட்டை. அவருடைய கோரிக்கையை என்ன, நீங்கள் செயல் தலைவராக உங்களை போட்டிருக்கேன், அது அந்த வேலையை செய்யுங்க. தலைவர் நான் தான் வந்து கூட்டணி தீர்மானிப்பேன், நான் தான் மாவட்ட செயலரெல்லாம் மாற்றவும் போடுவேன், என்னோடய இஷ்டம் தான் எல்லாமே அப்படின்றது அவருடைய பாயிண்ட்டு. அதிகாரம் அவர் கையை விட்டு போயிடுச்சு சார். அதிகாரம் அவர் கையை விட்டு போனோடனே அவர் பையனுக்கு தான் கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொல்கிறார், அவர் பொண்ணோட பையனுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்கிறது இவர் மறுத்துட்டார். உங்களோட ஒய்ஃபை நீங்கள் கூப்பிட்டு வந்து அடுத்து அரசியலில் கொண்டு வரீங்க, அந்த வேட்பாளரை நிற்க வைக்கிறீங்க. ஏன் உங்கள் சிஸ்டரோட பையனை கொடுத்தா என்னன்னு அவர் கேட்குறாரு. இன்னொன்று வந்து கூட்டணி போன்ற விஷயங்களில் தான் முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா கூட்டணி மட்டும் இல்லை, கூட்டணியோடு சேர்ந்து வர பேக்கேஜெலாம் நிறையா இருக்குது. அந்த பேக்கேஜெல்லாம் அவர் தான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக போன வாட்டி அன்புமணி டீல் பண்ணிட்டாரு. அது அவருக்கு கோபம். அதனால் அவருக்கு ஒரு அழுத்தம் ராமதாஸ் அவர்களுக்கு. இதை நீங்கள் தான் டீல் பண்ணணும், நீங்கள் தான் இதெல்லாம் செட் பண்ணணும், கூட்டணி நீங்கள் செட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்கள்கிட்ட எல்லோரும் பேசுவாங்க, உங்கள்கிட்ட வருவாங்க, நம்ம எலெக்ஷன் தொகுதி வேலைக்கெல்லாம் செலவுக்கெல்லாம் பணம் அப்போ தான் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நம்மகிட்ட கொடுப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ராமதாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி போடணும்னு ஆசை. ஆனால் அன்புமணி வந்து பாஜக விட்டு வரமாட்டாருன்ற மாதிரி செய்திகள் பல பேர் வந்து சொல்கிறாங்களே. திமுகவில் கதவு க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார். அவங்க பாமகவோட கதவு க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க பாமகவுக்கு அவங்க வந்து அவங்க முதல் 19 ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் அங்கே போயிட்டு அந்த கூட்டணி செட் ஆன பிறகு அவங்க பாமகவுக்கு அவங்க வந்து என்றைக்குமே கிரீன் சிக்னல் கொடுக்கவே இல்லை அவங்க ஆக்சுவலாக. ஆனால் துரைமுருகன் வந்து அதுக்கான துரைமுருகனுக்கே இப்போ வேல்யூ கிடையாது சார் டிஎம்கேல. அவர் சொல்கிறதே அவர் கேட்க மாட்டார். ஸ்டாலின் அவர் இண்டிபெண்ட்டாக முடிவு பண்ணுறாரு, அவர் அப்சர்வ் பண்ணுறாரு, அவர் முடிவு பண்ணுறாரு. துரைமுருகனுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் பெரிய வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தபோது கொஞ்சம் கலைஞர்கிட்ட வந்து ப்ரெஷர் பண்ணி பாமக உள்ளே கொண்டுருவார். அவர் வீரபாண்டி ஆறுமுகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வேறு கலைஞர்கிட்ட. துரைமுருகன்லாம் வந்து பெரிய அளவுக்குலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, ஸ்டாலினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது சார். கலைஞர் இருக்கும்போது பண்ணாரா தெரியாது. கலைஞர் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வீரபாண்டியார் பண்ணுவார். வீரபாண்டியார் எங்கிட்டே சொல்லியிருக்கார், எப்படி நான் இந்த கூட்டணியை பாமக கூட்டணி வந்தேன்லாம் சொல்லியிருக்காரு, எங்கிட்டே சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் வேண்டியவராக இருந்தாலும் சொல்லியிருக்காரு. இது இப்போலாம் ஸ்டாலின்கிட்ட நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸ்டாலின் வந்து அவர் தானே தான் டிசிஷன் எடுப்பார். அவர் வந்து இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணுறாரு. ஆக்சுவலாக பாமகவை சேர்த்துட்டா வந்து நான் 1 இயர்ஸ் ஓட்டு கிடைக்காதுன்னு தெரியும் அவருக்கு. நான் 1 இயர்ஸ் ஓட்டு மட்டும் இல்லை, இப்போ பாமக 1 இயர் ஓட்டையும் கொஞ்சம் வாங்குறாரு, நான் 1 இயர் ஓட்டையும் வாங்கி போயிடுறாரு. அதுதான் திமுக கூட்டணி அட்வான்டேஜாக இருக்குது. ஆக்சுவலாக தலித் ஓட்டையும் வாங்குறாரு. நான் 1 இயர்ன்றது நான் சொல்கிறது முதலியார், செட்டியார், நாயுடு அப்படி அந்த ஓட்டையும் வாங்கின்னு போயிடுறாரு.
அதுக்கு தவிர தலித் ஓட்டையும் வாங்கி போயிடுறாரு, வன்னியர்லேயும் கொஞ்சம் ஓட்டு வாங்கி போயிடுறாரு. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கும்போது எதுக்கு பாமகவை சேர்க்கணும்னு? ஸோ பாமகவை சேர்க்கும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நான் வன்னியர்ஸு அந்த ஊரில் இருக்கிற இந்த இடைநிலை ஜாதி இருக்குல்ல, அவங்களும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, தலித்தும் ஓட்டு போட மாட்டேங்கிறான். வெறும் வன்னியர் ஓட்டை மட்டும் நீங்கள் வாங்கி அதுவும் ஃபுல்லாக விழ மாட்டேங்குது. இப்போ பாமகவுக்கு முழு வன்னியர் ஓட்டு போதா? 100 பேர் வன்னியர் ஒரு கிராமத்தில் இருந்தால் 100 பேர் போடுறானா? இல்லையே. அதில் ஒரு 30 பேர் அவனுக்கு போட்டானா, 20 பேர் திமுகவுக்கு போடுறான்ல, 15 பேர் அதிமுகவுக்கு போடுறான்ல, இப்போ பாஜகவுக்கும் போடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வெறும் அந்த பாமகவோட சேர்ந்ததுனால ஒவ்வொரு கிராமத்துலேயும் வட மத்திய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால வந்து பாமகவோட சேர்றது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஆக்சுவலாக டிஎம்கே டிஸ்அட்வான்டேஜ். அவங்க 10.5 ஏடிஎம்கே கொடுத்தாங்கன்னு ஏடிஎம்கேவோட சேர்ந்தாங்க 21. அதுவே வந்து ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை சரியா. அதிமுக வன்னியர்ஸே வந்து திமுக பாமக வன்னியர்ஸுக்கு போடல. வடமத்திய தமிழகத்தில் 77 தொகுதிகள் இருக்குது. 14 தொகுதிகள் அதிமுக வின் பண்ணிச்சு. ஆனால் ஒரு தொகுதியில் மயிலத்தில் மட்டும்தான் பாமக வின் பண்ணிது. ஆனால் 14 தொகுதியில் அது போட்டி போட்டுது. ஏன் வின் பண்ண முடியல? அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஏன் இப்போ கள்ளக்குறிச்சி இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்னாச்சு? அதிமுகவுடைய வன்னியர் ஓட்டில் யாருக்கு போச்சு? திமுகவுக்கும் சீமானுக்கு தானே போச்சு. ஸோ அதனால் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இல்லை. சீமானுக்கு பெருசாக போச்சான்னு தெரியல. ஆனால் திமுக தான் நம்ம ஒட்டுமொத்தமாக சீமானுக்கும் கொஞ்சம் போயிருக்கோம், நான் இல்லைன்னு சொல்ல மறுக்கலை. சீமானுக்கும் கொஞ்சம் போயிருக்கும், திமுகவுக்கு பெரும்பான்மையே போயிருக்கும். அப்போ ஏன் பாமகவுக்கு ஓட்டு போடல? அதிமுக 10.5 கொடுத்தது அதிமுக, பாமகவுக்கும் அதிமுகவும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. பார்லிமெண்ட் தேர்தலில் இல்லை வச்சுக்கோங்க, அது இருக்கிற மாதிரி இருந்து போயிடுது. போல் அதுக்கு பழி வாங்குறதுக்காக போடலையான்னு தெரியாது. அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா 21 போடலையே, 21 ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலையே உங்களுக்கு. ஸோ அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? சரி, இப்படியே போயிருந்தால் பாமக யார் கூட தான் அலைன்ஸ் வைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. அவங்க ஏடிஎம்கே பாஜக கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை தாவேகா கூட்டணி கூட கதவை தட்டலாம், சொல்ல முடியாது. தாவேகா கூட்டணி அந்த வாய்ப்பு திறந்தான் இருக்குது அவங்களுக்கு. அந்த ஆப்ஷனும் ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் தாவேகா போன்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா பாமக மீது ஒரு சாதிய முத்திரை இருக்குது. அப்படி இருக்க புதுசாக வர தாவேகா வந்து அந்த ஒரு முத்திரையோட இருக்க கட்சியை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஜாதி முத்திரை இருந்தால் கூட அங்கே தாவேகாவுக்கு வந்து மத்திய வட தமிழகத்தில் வந்து கொஞ்சம் தலித்துகள் அண்டு வன்னியர்கள் ஆதரவு அவருக்கு கொஞ்சம் இருக்குது, விஜய்க்கு கொஞ்சம் இருக்குது. அதாவது இளைஞர்கள் மத்தியில் விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு போட்டதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அந்த பாயிண்டில் பார்க்கும்போது பாமகலாம் சேரும்பொழுது இன்னும் ஆடட் அட்வான்டேஜ், அந்த கூட்டணிக்கு பலம் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினா தான் வின் பண்ண முடியும். ஒரு 1.25 1.5 லட்சம் வரையும் ஓட்டு வாங்கினா தான் வின் பண்ண முடியும். நீங்கள் இப்போது விஜய் கட்சிக்கெலாம் ஒரு 40,000 50,000 இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போது இவங்கெல்லாம் சேரும்போது கொஞ்சம் தேமுதிக பாமகலாம் தாவேக்கால சேர்ந்து வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் ஒரு 1.25 லட்சம் ஓட்டை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மக்கள் மத்தியில் கொஞ்சம் அது அந்த 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 கூட்டணியை பற்றிய பார்வை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம போடலான்ற மாதிரி எண்ணத்தை தோற்றுவிக்கும். அந்த ஒரு கன்சாலிடேஷனை கிரியேட் பண்ணும், ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். ஒரு சரியான கூட்டணி அப்படின்ற மாதிரி பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். அதில் அதிமுகவும் போய் சேர்ந்து வச்சுக்கோங்க, அது இன்னும் வலிமையான கூட்டணியாக மாறும். இப்போ அதிமுக தாவேகா பாமக தேமுதிகனா அது வலிமையான கூட்டணியாக மாறும். இப்போ இந்த இடத்துல பாஜகவோட ரோல்னு ஒன்று இருக்குல்ல, அதான் அவங்க என்ன பண்ணுவாங்க கடைசி நிமிஷத்தில் அதிமுக பாஜக தாவேகாவோட சேர்ந்தால் என்ன பண்ணும்? பாஜக என்ன பண்ணுவாங்க? பாஜக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க சார். பாஜகவோட போகிறது டிஸ்அட்வான்டேஜ்னு நினச்சா பாஜகவோட போனால் அவங்க வந்து நிறைய இடம் கேட்பாங்க. அவங்க கூட்டணி கவர்மெண்ட் அது இதுன்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க போட்டு. ஒருத்தருக்கு 4 பேர் பேசிகிட்டே இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா, கூட்டணி ஆட்சின்னு பாஜக சொல்லுதே தவிர எந்த இடத்துலையுமே அதிமுக சொல்லவே இல்லை. அதிமுக சொன்னாங்கன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம் சார். அவங்க என்டிஏ ஆட்சின்னு பாஜக தான் சொல்லுது, ஒரு இடத்துலையும் இவங்க என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறது இல்லை. இவங்க அதிமுக ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க பாஜக கூட்டணி ஆட்சின்றாங்க, இவங்க அதிமுக ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க அதிமுக ஆட்சின்றதுலேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ற அதிகாரத்தில் பங்குன்ற விஷயமோ கூட்டணின்ற விஷயமோ இதுவரையும் அதிமுக ஓப்பன் பண்ணவே இல்லை. இதே தான் திமுகவும் அவங்க கூட்டணிக்காக ஒத்துக்கிறது இல்லை, அதிகாரத்தில் பங்குன்றதில் அவங்களும் இது பண்ணல. அதனால் திரும்பவே ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, காலம் இன்னும் கனியவில்லைன்றார் கூட்டணி கவர்மெண்ட்டுக்கு. அது கூட்டணி கவர்மெண்ட்ன்றது இயல்பாக அமையணும். அதிகமான இடங்களில் போட்டி போடுற கூட்டணி கட்சி கூட்டணியை லீட் பண்ணுற கட்சி அது மெஜாரிட்டி வாங்காத குறைவான இடங்கள் வாங்கிச்சுன்னா இயல்பாகவே அது கூட்டணி ஆட்சியில் தான் போய் முடியும். மெஜாரிட்டி லீட் பண்ணுற கட்சிக்கு மெஜாரிட்டி வரணும்னா இயல்பாகவே கூட்டணி ஆட்சியில் தான் போய் முடியும். அது 2006 வந்து 96 இடங்கள் வாங்கின கருணாநிதி கூட்டணி கட்சியில் சேர்க்காம ஆட்சி நடத்தினார்னு வேற விஷயம். ஆனால் அது அந்த காலம். ஆனால் மறைமுகமான ஆதரவு பாமக 30 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அப்படியே சும்மா அதிகாரத்தில் போகணும்னு துடிச்சுன்னு கிடக்குறாங்க. குதிரை பேரம்லேருந்து கோவத்தூர் பேரம் வரைக்கும் வந்து அதிகாரத்தில் உட்காரணும் துடிச்சுன்னு கிடக்குறாங்க. அதனால் வந்து
இந்த வாட்டி ஒரு திமுக அதிமுகவோ இல்லை திமுகவோ லீட் பண்ணுற கட்சி மெஜாரிட்டிக்கு ரொம்ப குறைவாக வந்துருச்சு, 95 வந்துருச்சு, 100 வந்துருச்சு, இன்னொரு 20 போட்டால் தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும்னா 20 போடுற கட்சி மட்டும் இல்லை, அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும் நீங்கள் இதில் முக்கியமாக பார்க்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட ராமஸ்ரீனிவாசன் பேசுகிறாரு. ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட 13% சிறுபான்மையின வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து டார்கெட் பண்ணிட்டாரு, விஜய் அதை கொண்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு திமுக பயப்படுது. விஜய் பார்த்து திமுக சாத்தியமே கிடையாது. ராமஸ்ரீனிவாசன் அவராக சொல்கிறார், அதுக்கு சாத்தியமே கிடையாது, கொஞ்சம் கூட சாத்தியம் கிடையாது. சிறுபான்மையை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எந்த இடத்துல காங்கிரஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸும் திமுக ஒன்றாக இருக்கிற வரையும் காங்கிரஸ் திமுக அன்றைக்கி தான் அவங்க ஓட்டு போடுவாங்களே தவிர அதுலேருந்து ஒரு ஸ்டெப் இப்படி அப்படி நகர மாட்டாங்க. நேஷனல் லெவல்லே ஆகட்டும், தமிழ்நாடு லெவல்லே ஆகட்டும், காங்கிரஸ் மட்டுமே தங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தி இயக்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க. விஜய்க்கு என்ன சார் ரோல் இருக்குது நேஷனல் லெவலில்? நேஷனல் லெவலில் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தாலும் யார் ஃபைட் பண்ணுவாங்க? காங்கிரஸ் தானே ஃபைட் பண்ணணும். ரீஜனல் லெவலில் பண்ணால் யார் பண்ணுவாங்க? திமுக தானே பண்ணணும். அதனால் வந்து அவங்க காங்கிரஸ், முக்கியமாக காங்கிரஸ் தான் மைனாரிட்டியோட ஓட்டை பெறும். அதுவும் கிறிஸ்டியர்கள் ஓட்டும் சரி, முஸ்லீம்கள் ஓட்டும் சரி, ரெண்டும் பெறுவது வந்து காங்கிரஸ். ஆனால் வெறும் இந்த மைனாரிட்டி ஓட்டு மட்டுமே முக்கியம் இல்லை, இந்த பாஜகவுக்கு எதிரான ஓட்டு பெரிய ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டையும் திமுக வாங்குது. மைனாரிட்டிக்கு வெளியில் பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்றது திமுக மட்டுமே போயிடுமான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அதை வந்து அதான் வந்து அது விஜய் எப்படி ப்ளே பண்ண போகிறாரு? நீங்கள் பாஜக வந்து நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறது பாஜக, நீங்கள் எதாவது பேசுகிறீங்களா? ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, எவ்வளவோ பண்ணுறாங்க. இது தொகுதி வரையறையில் வந்து பாகுபாடு காட்டுறாங்க, நம்மளை வந்து தமிழர்களை ஒடுக்க பார்க்குறாங்க. கீழடி விஷயத்தில் வந்து நம்ம தொன்மையை வந்து கேலி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கொண்டு போகிறாங்க, நம்ம தொன்மையை கேள்வி கேட்குறாங்க. எவ்வளவோ இருக்குது. கவர்னர் மூலமாக குறைச்சல் கொடுக்குறாங்க. இன்னும் இவ்வளோ சுப்ரீம் கோர்ட் இவ்வளோ கூட்டு வச்சுமே கவர்னருக்கு புத்தி வரலையே. இன்னும் சில மசோதாலாம் பாஸ் பண்ணாதான் வச்சுருக்காரு அவர். கருணாநிதி பேர் ஒரு பல்கலைக்கழகம் ஏற்படுத்துறதுக்கு மசோதா அமைச்சு அது இன்னும் பாஸ் பண்ண தான் வச்சுருக்காரு அவர். அந்த புத்தி வரலையே இன்னும். கேட்டால் வந்து அவர் சான்சலராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் வச்சுருக்காராம் அவர். அது வந்து எத்தனை தடவை தான் சுப்ரீம் கோர்ட்டு கூட்டு வாங்குவாங்க? இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் திருப்பி அனுப்பணும், ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்பிச்சா மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சா நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். திருப்பி அனுப்பாதே வச்சுருக்காரு. கேட்டால் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது, கேட்டால் சொல்லுவார் ஜனாதிபதி ரெஃபர் பண்ணியிருக்காரு, அதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டோட இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க வச்சுக்கோங்க. ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டு உனக்கெல்லாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜனாதிபதி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸை பற்றி. அது ஆமாம், அதுக்கு சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது, அதுக்கு அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பல கேஸில் வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பிரசிடென்ட் கொடுத்த போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு தான் பேசாமல் இருக்காங்க அவங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து இந்த கவர்னர் திருந்தின பாடல் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நிர்வாகத்துக்கு இப்படி முட்டுக்கட்டை போடுற அந்த மத்திய அரசு அதை பற்றி விஜய் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறார். தமிழ்நாட்டு இருக்கிற 25% ஆர்டி ரைட் டு எஜுகேஷன், அதில் வந்து ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் ஏழைகள் போய் சேர முடியலையே. ஃபண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே ஃபண்ட்ஸ் கட்ட முடியலையே, ஏன்னா சென்டர் கொடுக்க மாட்டேங்குது. அவங்க 60% கொடுக்கணும், இவங்க 40% தானே போடணும். கொடுக்க மாட்டேனாங்களா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அது மட்டும்தானா? எவ்வளவோ விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக வர ஃபண்ட்ஸு, அவங்க கொடுக்குற ஃபண்ட்ஸுக்கு மேலே அதிகமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவழிக்குது. அது வீடு கட்டுற திட்டமாகட்டும், வேறு பல திட்டங்களாகட்டும், கிட்டத்தட்ட 6 திட்டங்களுக்கு வந்து மத்திய அரசு கொடுக்குற பணத்துக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கும் கொடுக்குற பணத்துக்கும் ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்காக அதிகமாக செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. 60% கொடுக்கணும்னா 37% கொடுக்குறாங்க, 31% கொடுக்குறாங்க, மீதியை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சார். இதெல்லாம் வந்து யாராவது கண்டுக்கிறாங்களா? அதிமுக கண்டுக்குதா இல்லை தாவேகா கண்டுக்குதா? இதெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாடு வஞ்சிக்கிற தமிழ்நாட்டுக்கான பொதுவான விஷயம் இல்லையா அது? இதெல்லாம் வந்து விஜய் கண்டிக்க வேண்டாமா? ஏன் தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டேன்றீங்க? நீங்கள் திராவிடம் பேசுகிறீங்கள, ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு தேசியன்றீங்கள. இது வந்து இங்கே வந்து இருமொழி கொள்கை தான் அமுலில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இருமொழி கொள்கை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களே, திராவிடம் பேசுகிற நீங்கள் இருமொழி கொள்கை ஏற்றுக்கிறீங்கள. அப்புறம் இருமொழியை நம்ம கடைபிடிக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஃபண்ட்ஸெல்லாம் நிறுத்துகிறாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி கடைபிடிக்கலன்னு ஃபண்ட்ஸை நிறுத்துகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிக்க வேண்டாமா? இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக கூட போராட்டம் நடத்தலாமே. நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்காதேன்னு போராட்டம் நடத்தலாமே. ஏன் மத்திய அரசு இது பேசாமல் இருக்கீங்க? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் தான் திரும்ப சொல்கிறாரு. பாஜகவோட அஜெண்டாவை நிறைவேற்றத்துக்கு சினிமா ஹீரோக்களை இறக்கி விட்றாங்கன்னு சொல்கிறாரு.